2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழக வெற்றிக் கழகம் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது. இப்பொழுது யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இது அமைந்திருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியும் கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைப்பார் என்று நினைத்திருந்தார். இப்பொழுது முதல்வர் வேட்பாளர் என்ற காரணத்தினால் அதிமுக கூட்டணி தான் விஜய் அவர்களது தலைமையை ஏற்று வரும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். 2026 சட்டசபை தேர்தல் என்பது மும்முனை போட்டி. அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம். நாம் தமிழரின் நிலைமை என்னவென்று கேட்கலாம். அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தற்பொழுது தேவை கிடையாது. ஏனென்றால் நாம் தமிழர்களது எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக வெற்றியடைவதை விட பிற வாக்குகளை தம்முடைய கட்சிக்கு வர வைப்பதுதான் என்பதாகும். தற்பொழுது விஜய் அவர்களது செயல்பாடுகள் பல ஆண்டுகள் அரசியலில் இருந்தது போல் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தீவிரமாக மாறியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் அறிவிப்பானது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு சூழலில் வேண்டுமானாலும் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. அதேபோல்தான் அதிமுகவும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அப்படி கிடையாது என்பதை மேடையில் நேற்று பேசிவிட்டார் விஜய் அவர்கள். அது மட்டுமல்ல, சிவகங்கையில் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவர்களது குடும்பத்திற்கு நேரடியாக சென்று எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி, குறிப்பாக பேனர்களோ வரவேற்பு விழாவோ எதுவும் இல்லாமல், சாதாரணமாக முன்னறிவிப்பு இல்லாமல் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது என்பதற்கேற்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வாறு செயல்படுவது இதுதான் புதுசு என்பதற்கேற்ப செய்தி ஊடகங்களில் நம்மால் பார்க்கவும் முடிகிறது. ஆனால் இதேபோல் திமுகவாக இருந்தால் கொண்டாட்டமாகத்தான் இருந்திருக்கும். இளவு வீட்டிற்கு வந்தாலும் திமுகவின் தலைவருக்கு சால்வை, வெடி, பட்டாசு, பேனர்கள் என்று ராஜ மரியாதையுடன் தான் அவர் வருவார் என்பதற்கேற்பதான் திமுகவின் நிலைமையும் இருந்தது. இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் கூறுவது என்னவென்றால், நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், திமுகவை கூண்டோடு விரட்டியடிப்போம், பாதிக்கப்பட்ட தமிழக மக்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம், ஊழல் செய்த அமைச்சர்களை சிறையில் அடைப்போம் என்பதை முதலாவதாக தெரிவித்திருக்கிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.